நம்மளுடைய கலைகளை இயல், இசை, நாடகம்னு 3 வகையா நம்ம கொண்டாடி வரோம். நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் இந்த 3 வகைகள் உள்ளடக்கி தான் இருக்குது. ஒன்று இல்லாம இன்னொன்றும் கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழரோட கலாச்சாரம், பண்பாடு, கலைகள், நாகரிகம் இதை பத்தி எல்லாம் வியந்து பாராட்டி பேசுறாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் பெருமைகளும் தான் காரணம். இவ்வளவு பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட தமிழ்நாட்டையும் தமிழையும் தேடி கொண்டாடுற நிகழ்ச்சி தான் இது. வணக்கம் ழா தமிழின் சிறப்பு. எந்த ஒரு நாட்டுப்புற கலையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளால அடக்கிவிட முடியாது. அப்படி சின்ன வட்டத்துக்குள்ள அடக்குனாலே அதனோட அழகையும் பொலிவையும் கலையையும் அந்த நாட்டுப்புற கலை இழந்துவிடும். நாட்டுப்புற கலைகள் இப்படித்தான் தோன்றியது, இப்படித்தான் ஆரம்பமாச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட பெரிய ஆதாரங்கள் இல்ல. ஆனா எல்லா நாட்டுப்புற கலைகளோட குறிக்கோள் என்னன்னா பார்வையாளனை மகிழ்ச்சி படுத்துறது ஒன்னாதான் இருந்திருக்குது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்படி பார்வையாளனை மகிழ்ச்சி படுத்துற இன்னொரு முக்கியமான நாட்டுப்புற நடனம் கொக்கலிக்கட்டை நடனம். இத மரக்கால் நடனம் அப்படின்னு சொல்றாங்க. கொக்கின் நீண்ட கால்களை போல் உள்ள கட்டைகளை காலில் கட்டிக்கொண்டு ஆடும் ஆட்டமே கொக்கலிக்கட்டை ஆட்டம் என்று சொல்கின்றோம். காலில் உயரமான கட்டைகளை கட்டி ஆடுவதால் நம் கால்கள் கொக்கின் கால் போல் ஆகிவிடும். இதை மரக்கால் நடனம் என்றும் கட்டைக்கால் ஆட்டம் என்றும் சொல்கிறார்கள். வெகு காலமாக கங்கை அம்மனுக்கு ஆடக்கூடிய ஆட்டமாக இந்த கொக்கலி ஆட்டம் இருந்து வருகின்றது. வைகாசி மாதம் நடக்கும் திருவிழாக்களில் கங்கை அம்மனுக்கு மழை வேண்டி இந்த ஆட்டத்தை ஆடுகிறார்கள். கொக்கலிக்கட்டை ஆட்டம் என்பது அதோட விளக்கம் என்னன்னா கோல் கழி ஆட்டம். இதோட விரிவு தான் நம்ம சுருக்கம் தான் நம்ம கொக்கலிக்கட்டை ஆட்டம்னு சொல்றோம். கோல் கழி குச்சி என்று சொல்லுறோம் இல்லையா, அந்த குச்சியை வைத்துக்கொண்டு கால்கள்ல கட்டிக்கொண்டு கால்கள் தெரியாத அளவுக்கு ஆடுவதுதான் கொக்கலி ஆட்டம் என்று பெயர். சில சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய மரக்கால் ஆடல் என்று சொல்லப்படுகிறது தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது வேறு. பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது அதோட வடிவம் தான். ஆனாலும் பொய்க்கால் குதிரை என்பது அது சின்ன வடிவமாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அந்த கால் அத பொய்க்காலாக இருக்கும். இது நல்ல உயரமாக இருக்கும். மரக்கால் ஆடல் என்று சொல்லப்படுவது உயரமாக இருக்கும். கொக்கலிக்கட்டை ஆட்டம் என்பது மரக்கால் ஆடலுடைய இன்னொரு வடிவம். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வேலூர், ஆரணி மற்றும் இதனை சுற்றி இருக்கும் ஊர்களில் இந்த கொக்கலி ஆட்டத்தை அதிகம் ஆடுவதாக நிறைய குறிப்புகளும் செய்திகளும் சொல்கிறது. ஆண்கள் தான் கொக்கலிக்கட்டை ஆட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஒரு பெண் தெய்வத்துக்கு ஆண்கள் நேர்ந்து கொண்டு ஆடுவது சிறப்பான ஒன்று என்பதை மறுக்க முடியாது. இந்த கொக்கலிக்கட்டை ஆடுபவர்களில் சிலர் அம்மனுக்கு வேண்டி உடம்பில் நூல் கோர்த்து எலுமிச்சை பழங்கள் போட்டுக் கொள்வது, தோலில் பிளாஸ்டிக் கிளிகள் வைத்துக் கொள்வது, மார்புக்கு நடுவே மாலைகள் குறுக்காலாக போட்டுக் கொள்வது என்று பல சாகசங்களோடுதான் இந்த ஆட்டத்தை ஆடுகின்றனர். இது என்னன்னா வெறும் கால்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஆடுவது இயற்கையாக ஆடுகின்ற ஆட்டமாக இருக்கும். இப்போ ஒரு செயற்கையான ஒரு ஆட்டத்தை, அதாவது ஒரு வியப்பு நிலை ஆட்டத்தை தருவதற்காக ஆன ஆட்டம் தான் இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டம். அதாவது வியப்பு தருகின்றது. கால்களில் கட்டை கட்டிக்கொண்டு ஒரு பேலன்ஸாக ஆடுவது என்பது நம்ம மரபாக இருந்திருக்கிறது. இப்படி சில வித்தைகள்லையும் இது ஒரு மாதிரியான வித்தையாக கூட சொல்லலாம். ஒரு வித்தையான ஆட்டம் என்று கூட நம்ம சொல்லலாம். இத பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கான ஒரு ஆட்டமாக இது கூட நம்ம கொள்ளலாம். இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டத்தோட ஆரம்பம் என்ன அப்படின்னு இப்ப பார்த்தோம். இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டத்தை கத்துக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 அடி உயரமான கட்டைய 2 காலையும் இருக்க கட்டிக்கிட்டு தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். இந்த கொக்கலிக்கட்டை நடனத்தை ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஆண்கள் மட்டும்தான் பெரும்பாலும் ஆடி வந்திருக்கிறாங்க. இந்த வட மாவட்டங்களில் பெரும்பான்மையில் இருக்கும் சாதியைச் சேர்ந்தவர்களே ஆடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது எல்லா இனத்தவர்களும் ஆடுகிறார்கள். இதோட மரத்தோட பேர் மஞ்சனத்தி கட்டையில ஆனது. மஞ்சனத்தி கட்டை பச்சை மரத்தை வெட்டி, இதுக்காண்டி நல்ல பக்குவமான மரம்டா. மரம் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு உள்ள மரத்தை தான் வெட்டி அது செதுக்கினாத்தான் விருவோடாது, தெரிக்காம இருக்கும். அந்த கட்டைய ஒரு 3 மாசங்கள் நிழல் காய்ச்சலே காய போட்டு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இதை அறுத்து நல்லபடியா வச்சு செஞ்சு முடிச்சுட்டு இதோட பேர் பாத பலகாய். பாதம் கட்டுறதுக்கு பாத பலகாய். இங்க இருக்கு நம்மளோட காலோட அளவு எவ்வளவு எடுத்து வச்சு பண்றோமோ அதுல இருக்கு கரெக்டா இங்க இருக்கு ஒரு 2.5 அடி அளவுல இருக்கணும். 2.5 அடி அளவுல இருக்கு பாதப்பழம் வைக்கணும்.
இதுவும் பட்டி, அது கட்டையோட காலோட சேர்த்து கட்டக்கூடியது. பட்டி காலில் வச்சு சுத்தி ஆடக்கூடியது. இந்த குக்கலிக்கட்டை ஆட்டத்துல நம் 5 அடி இருந்தா 8 அடி ஆகும், 4 அடி இருந்தா 7 அடி ஆகும், 6 அடி இருந்தா 9-9.5 அடி உயரத்துக்கு நம்ம ஆயிடுவோம். அதுதான் இந்த நடனத்தோட ஒரு சிறப்பே. இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டம் பயிற்சி எடுக்கிறப்போ நிறைய சில விஷயங்கள் சுவாரஸ்யமா இவங்க பின்பற்றுறாங்க. அதே போல இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டம் கடவுளுக்கு முன்னாடி ஆடுறப்பையும் இந்த மக்கள் இதுக்கு பின்பற்றக்கூடிய சில நம்பிக்கைகள், விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை பத்தி இவங்க தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த ஆட்டத்தை ஆடும் முன் ஏற்கனவே நன்கு அனுபவம் உள்ள ஆட்டக்காரர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். இந்த ஆட்டத்துக்கு என்று சில அடவுகள் உள்ளன. இந்த ஆட்டத்தில் மிக முக்கியமானது அந்த கட்டைதான். சுமார் 3 அடி முதல் 5 அடி வரை இந்த கட்டைகள் உள்ளன. இந்த கட்டையில் கால்கள் வைத்துக் கொள்ள கால் பலகைகள் உள்ளன. அந்த பலகையின் மீது 2 கால்களையும் வைத்து நாடா துணியில் பாதத்தை இறுக்கி சுற்றி கட்டிக் கொள்கிறார்கள். இந்த கட்டைகள் கீழிருந்து மேல் வரை ஒரே அளவில் தான் இருக்கும். மேல் பகுதியில் சற்று தடிமனாக இருக்கும். உயரமான கட்டைகளை கட்டிக்கொண்டு ஆடும்போது நம் உடலின் கனம் இரு பக்கமும் சமமாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் கீழே விழும் வாய்ப்புகள் அதிகம். இந்த கொக்கலிக்கட்டை ஆடுபவர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டியது முதல் ஆட்டம் முடியும் வரை பல விரதங்களை இருப்பதாக சொல்கின்றனர். மிக சுத்தமாகவும் சில சமயங்களில் இரவு கோவிலில் படுத்துக் கொள்வதாகவும் சொல்கிறார்கள். இந்த கொக்கலிக்கட்டை ஆடுபவர்கள் காலில் மட்டும் கட்டை கொள்வதில்லை. சிலர் அம்மனுக்கு வேண்டி உடம்பில் நூல் கோர்த்து எலுமிச்சை பழங்கள் போட்டுக் கொள்வது, தோலில் பிளாஸ்டிக் கிளிகள் வைத்துக் கொள்வது, மார்புக்கு நடுவே மாலைகள் குறுகலாக போட்டுக் கொள்வது என்று பல சாகசங்களோடுதான் இந்த ஆட்டத்தை ஆடுகின்றனர். நல்ல ஒப்பனைகள் இந்த ஆட்டம் ஆடுபவர்கள் முகத்தில் இருக்கும். இந்த ஆட்டத்திற்கு என்று பல அடவுகள் உள்ளன. துணை வாத்தியமாக தப்பு, தவில் போன்ற தோல் கருவிகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆட்டம் ஆடுபவர்கள் இரு கைகளையும் விரித்தால் இடிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நின்று கொண்டுதான் ஆடுகின்றனர். இந்த ஆட்டத்தில் 9 பேர் வரை ஆடுகிறார்கள். 3 பேர் 3 வரிசையாக நின்று கொண்டு கைகள் இடிக்காதவாறு ஆடுகிறார்கள். ஆட்டத்தில் ஒத்தையடி, இரட்டையடி என்று 7 அடிகள் வரை உள்ளது. முதலில் மெதுவாக அடிக்கப்படும் தாளத்திற்கு ஏற்ப ஆட்டம் ஆரம்பிக்கும். பின் மெதுவாக ஆட்டத்தின் வேகம் அதிகரிக்கும். இதில் வட்ட வடிவில் கும்மி கொட்டி ஆடும் முறை, ஆடிக்கொண்டே வரிசை மாறி ஆடும் முறை, மாலை மாற்றும் முறை, பக்கவாட்டில் கையை ஆட்டிக்கொண்டு ஆடும் முறை, வணக்கம் வைப்பது என்று இந்த கொக்கலி ஆட்டத்தில் பல வகைகள் உள்ளன.
ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகளோட பழமையும் பெருமையும் அது நம்ம சங்க இலக்கியங்கள்ல என்ன மாதிரியான இடங்கள்ல எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அப்படி நம்ம கொக்களிக்கட்டை ஆட்டத்தையும் நம்ம சங்க இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இந்த ஆட்டத்தின் தொன்மையான வரலாறு பற்றி பெரிதாக தெரியவில்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 ஆட்ட வகைகளில் இந்த கொக்கலி ஆட்டமும் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 6 ஆட்டங்கள் நின்று ஆடும் ஆடல் முறை என்றும், நகர்ந்து ஆடும் முறைகளில் துடிக்கூத்து, கடையக்கூத்து, பேடி ஆடல், மரக்கால் ஆடல், பாவை கூத்து என்று இந்த ஆட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கூத்து பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமிழினுடைய கருத்து கருவூலமாக முத்தமிழ் காப்பியமாக விளங்கக்கூடிய சிலப்பதிகாரத்திடம்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் பரவலாக கூத்து பற்றி செய்திகள் இருந்தாலும் ஒரு பெட்டகம் போல சிலப்பதிகாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. இதில் அரங்கேற்று காதை என்ற ஒரு பகுதி கூத்தினுடைய இலக்கணம் பற்றியும், அது எவ்வாறு ஆடப்பட வேண்டும் என்ற செய்திகளை மட்டுமல்லாமல், மாதவி அந்த கூத்துகளை அவள் ஆடிக்காட்டிய அந்த பாங்கினை பற்றியும் நமக்கு செய்திகளை இளங்கோவடிகள் தருகிறார். மரக்கட்டை மீது ஏறி ஆடப்படும் இந்த ஆட்டம் எப்போதுமே ஆண்கள் தான் ஆடி வந்திருக்கிறார்கள். மாதவி ஆடிய அந்த 11 வகையான கூத்துகளில் ஒரு கூத்துதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த கட்டைக்கால், அதாவது தம்முடைய கால்களில் மிக நீளமான கட்டைகளை கட்டிக்கொண்டு ஆடக்கூடிய ஒரு கூத்தாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் இளங்கோவடிகள் காலத்தில் அல்லது மாதவி ஆடியதாக இளங்கோவடிகள் குறிப்பிடும் அந்த அரங்கேற்று காதையில் கட்டைக்கால் பற்றிய குறிப்பு நேரடியாக காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவள் ஆடிய ஆடல்களில் இப்படியும் இருந்திருக்கலாம் என்று நாம் ஒருவாறு ஊகித்து அறியலாம். இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானதான்னு கேட்டா இல்ல, ஆப்பிரிக்காலையும் பழங்குடி மக்கள் இதே மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆந்திராலையும் பல நூற்றாண்டுகளாக இதே போல ஒரு ஆட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆந்திராலையும் இதே மாதிரியான ஒரு ஆட்டம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருது அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம கிட்ட இருக்கு. ஆப்பிரிக்காவில் பழங்குடி பெண்கள் இதேபோல் ஒரு ஆட்டம் கெட்ட ஆவிகளை விரட்டுவதற்கு என்று ஆடப்படுவதாக சில குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. மேலும் இந்த ஆட்டம் தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா, கர்நாடகம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் ஆடுகிறார்கள். இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டங்கிறது சடங்கு கலைகளாக பயன்படுத்துகிறது நம்ம சொன்னோம். இந்த சடங்கு கலைகள்ங்கிறது முதல்ல தற்காத்துக் கொள்வதற்கான, அதாவது பல்லி, பூரான், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி கால்கள் தரையில இருந்தாக்க அதெல்லாம் ஈஸியா ரொம்ப எளிதில்
கடித்து விடும் என்பதற்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட மரக்கால்களை கட்டி கொண்டு ஆடுகிறார்கள். இப்படி ஆடுகின்ற நேர்த்தியை கடவுளுக்கு செய்தால், கடவுள் முன்னாட செய்தால் தன்னிடம் இது மாதிரியான விஷப்பூச்சிகள் அண்டாது, தன்னை கடிக்காது, தான் தற்காத்துக் கொள்ளலாம் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஆட்டங்களை ஆடுறாங்க ஜனங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட ஆட்டங்கள் திரைப்படங்கள் வழியாக இப்பொழுது நிறைய ஆட்டங்கள் வந்ததுனால மக்கள் எல்லாரும் இது மாதிரியான ஆட்டங்களை ஆடணுங்கிற ஒரு எழுச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல இப்ப இந்த கொக்கலிக்கட்டை ஆட்டத்தை ஒரு சடங்கு வழியிலான முறையாகவும், கொற்றவை போன்ற தெய்வங்களுக்கு ஆடப்படுகின்ற ஆட்டமாகவும் இந்த ஆட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டம் ஒரு மக்களுடைய நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களையும் காட்டுவதாக இருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை இறைவனிடத்தில் ஒன்றை வேண்டிக் கொண்டால் அது நடக்கும் என்று எண்ணி அவர்கள் இந்த ஆட்டத்தை ஆடுவதன் வழியாக ஒரு நேர்த்திக்கடனை அந்த கடவுளுக்கு செலுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொக்கலைக்கட்டை ஆட்டம் என்பது ஒரு சடங்கு கலையாக நிகழ்த்தப்படுகின்ற, கடவுளுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகின்ற, தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்காக நிகழ்த்தப்படுகின்ற ஒரு கலையாக இருக்கிறது என்பதை அறியலாம். இந்த கொக்கலிக்கட்டை நடனம் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவால் மட்டுமே அதிகம் ஆடி வரப்படுகிறது. மற்ற ஊர்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மற்ற சாதியினரும் ஆடுகிறார்கள். தற்போது இந்த கலைஞர்கள் திருவிழா, பொருட்காட்சி போன்ற இடங்களில் குழந்தைகளை மகிழ்விக்க இந்த கட்டைகளை கட்டிக்கொண்டு நடந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மிக பழமையான நடனம் இன்று மிக சாதாரணமாக போய்விட்டது. நாம் இந்த கலைக்கு செய்த பிழை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த பிழைகளை சரி செய்ய நமக்கு இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இதுபோன்ற ஆட்டங்களை அடுத்த தலைமுறை அறிய செய்ய நம்மால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும்.
நம்ம தமிழ் நாட்டுப்புற கலைகள்ல கிட்டத்தட்ட 160 ஆட்டம் இருக்குது. அதுல ஒன்னான கொக்கலிக்கட்டை ஆட்டத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு விழா நிகழ்ச்சியில. இன்னைக்கு விழா நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், நிகழ்ச்சியை எப்படி இன்னும் சுவாரஸ்யமாக்கலாம், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், இது எல்லாத்தையும் எனக்கோ இல்ல தந்தி டிவிக்கோ, மின்னஞ்சலுக்கு இல்ல தொலைபேசி எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற கலையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதாமணாளன். வணக்கம்.